புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் இரு தொகுதிகளில் வேட்பாளராக நின்று வெற்றி பெற்ற முதல்வர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் அத்தொகுதி காலியானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, லாஜக மற்றும் அதிமுக கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 16 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியது. இந்த நேரத்தில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் மற்றும் முதல்வரான ரங்கசாமி மங்களம் மற்றும் தட்டாஞ்சாவடி ஆகிய இரு தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றார். ஒரே நேரத்தில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றதால் தேர்தல் சட்ட விதிகளின்படி 14 நாட்களுக்குள் ஏதேனும் ஒரு தொகுதியின் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதன்படி கடந்த 17ஆம் தேதி தட்டாஞ்சாவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ரங்கசாமி ராஜினாமா செய்தார். இதற்கான ராஜினாமா கடிதத்தை அவர் புதுச்சேரி சட்டப்பேரவை செயலர் தயாளனிடம் நேரடியாக வழங்கினார். இந்த ராஜினாமா கடிதம் பரிசீலனை செய்யப்பட்டு ஏற்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவை செயலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி தற்போது காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காலியாக உள்ள தொகுதி தொடர்பான தகவல் தேர்தல் ஆணையத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. தேர்தல் ஆணையம் விதிகளின்படி அடுத்த 6 மாதத்திற்குள் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தல் அரசியல் கட்சிகளிடையே முக்கிய கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் எதிர்கட்சிகளிடையே கடும் போட்டி நிலவும் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. சட்டவிரோத ஆன்லைன் மருந்து விற்பனை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் நாளைய புதன்கிழமை மருந்து வணிகர்கள் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இதன் காரணமாக புதுச்சேரியில் பெரும்பாலான மருந்துகள் இயங்காது என மாநில மருந்து வணிகர் சங்கம் அறிவித்துள்ளது. ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதால் சிறிய மற்றும் நடுத்தர மருந்தகங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் மருந்துகளில் வழங்கப்படும் அநியாய தள்ளுபடிகளை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வணிகர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் மருந்து வணிகர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மருந்து கட்டுப்பாடு அதிகாரி ஆனந்த கிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுமக்கள் தேவையான அத்தியாவசிய மருந்துகளை முன்கூட்டியே வாங்கி கையிருப்பில் வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக இன்சுலின், இன்ஹேலர், உயிர்காக்கும் மருந்துகள், குழந்தைகள் நல மருந்துகள் மற்றும் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டிய மருந்துகளை ஒரு நாள் முன்பே வாங்கி வைத்திருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மாநிலம் முழுவதும் மருந்து ஆய்வாளர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட அத்தியாவசிய மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து புதுவை மாநில மருந்து வணிகர் சங்க செயலாளர் ரமேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கைகள், புதுவை மாநிலத்தில் சுமார் 1500 மருந்து வணிகர்கள் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அதில் சங்கத்தில் உறுப்பினர்களாக உள்ள 480 மருந்துகள் மட்டுமே முழு அடைப்பு போராட்டத்தில் பங்கேற்கின்றனர் என்றும் மற்ற மருந்துகள் வழக்கம் போல் செயல்படும் என்று கூறியுள்ளார். மேலும் அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகள், தனியார் கிளினிக்குகள் உள்ளிட்ட இடங்களில் செயல்படும் மருந்தகங்கள் எப்போதும் போல திறந்திருக்கும் என்றும் அவசர கால மருந்து தேவைக்காக வணிகர்களை தொடர்பு கொண்டால் உடனடியாக மருந்துகள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் பகுதி அளவில் மூடப்பட உள்ளதால் பொதுமக்கள் தேவையற்ற பதற்றம் அடையாமல் அத்தியாவசிய மருந்துகளை மட்டும் முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய பெண்ணை காட்டு பகுதிக்கு அழைத்து சென்று கத்தியால் குத்திய சம்பவத்தில் ஒருவரை அகவல் போலீசார் கைது செய்துள்ளனர். காயமடைந்த பெண்ணின் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். லாசிப்பேட்டை குறிஞ்சி நகரை சேர்ந்தவர் சத்யநாராயணன். திருமணமான இவருக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளதாக கூறப்படுகிறது. குடும்ப பிரச்சனை காரணமாக அவரது மனைவி பிரிந்து வாழ்ந்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூரை சேர்ந்த திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த 26 வயது பெண்ணுடன் சத்யநாராயணுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அந்த பழக்கம் காதலாக மாறியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அந்த பெண்ணை புதுச்சேரிக்கு அழைத்து வந்த சத்யநாராயணன் மூலக்குளம் பகுதியில் உள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை வாங்கி கொடுத்ததாக தெரிகிறது. அங்கு பணிபுரிந்த மற்றொரு நபருடன் அந்த பெண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவரம் அறிந்த சத்யநாராயணன் ஆத்திரமடைந்த நிலையில் சம்பவத்தன்று அந்த பெண்ணை பேச வேண்டும் என கூறி மொரட்டாண்டி அருகே உள்ள சாதனா காட்டு பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு மற்றொருவருடன் பழகியதை குறித்து கேட்ட இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் திடீரென சத்யநாராயணன்
நாராயணன் மறைந்து வைத்திருந்த கத்தியால் அந்த பெண்ணின் வயிற்றில் குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த அந்த பெண் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார். பின்னர் அங்கிருந்து சத்யநாராயணன் தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இது குறித்த தகவல் அறிந்த ஆரோவில் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்த பெண்ணை மீட்டு சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த சத்யநாராயணனை கைது செய்த விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் ஆரோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் அரசியல் சூழலில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் தாவேக தலைவர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வருவதும் குறித்து தமிழக ஆளுநர் உடனடியாக தலையிட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாநில அவைத் தலைவர் அன்பழகன் தலைமையிலும் மாநில செயலாளர் அன்பழகன் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல்களில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து மற்றும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக கடுமையான அரசியல் நெருக்கடியை எதிர்கொண்ட போது கட்சியை கட்டுக்குள் கொண்டு வந்து பாதுகாத்தவர் எடப்பாடி பழனிசாமி. தற்போது தேர்தல் அதிமுக ஆதரவுடன் வெற்றி பெற்ற சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தனிப்பட்ட சுயநலத்திற்காக தாவேக தலைவர் விஜயை சந்தித்து ஆதரவு அளிப்பது ஜனநாயக நெறிமுறைக்கு எதிரானது என்று குற்றம் சாட்டினர். மேலும் வெளிப்படையான ஆட்சி வழங்குவதாக கூறி வந்த விஜய் தற்போது குதிரை பேர அரசியல் ஈடுபட்டு வருகிறார். தமக்கு ஆதரவு அளிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்ற மறைமுக உறுதிமொழி அளித்த அதிமுகவை பலவீனப்படுத்த முயற்சி செய்கிறார். இது அரசியல் அநாகரிகம் மட்டுமல்ல, ஆட்சி நடத்தும் தகுதியையே கேள்விக்குறியாக்குகிறது என்று அவர் விமர்சித்தார். சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்வு செய்யும் அதிகாரம் கட்சியின் பொதுச் செயலாளருக்கே உள்ளதாக குறிப்பிட்ட அன்பழகன் தமிழக சபாநாயகர் திட்டமிட்டே விதிமுறைகளை மீறி கால தாமதம் செய்து வருகிறார். இது அரசியல் சதி திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்று குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் தமிழக ஆளுநர் நேரடியாக தலையிட்ட கட்சி தலைமை ஒப்புதல் இன்றி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கக்கூடாது என சபாநாயகரை அழைத்து எச்சரிக்கை வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் இந்த அரசியல் நிலைமை தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் புதுச்சேரி மாநிலம் அதிமுக முழு ஒத்துழைப்பு அளிக்கும் வகையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கையெழுத்திட்டு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இறுதியாக தமிழக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான விவகாரத்தில் நீதிமன்றத்தை அணுகுவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் வருவதாகவும் அன்பழகன் கூறினார். இலங்கையில் நடைபெற்ற போரின் போது 1,50,000க்கும் மேற்பட்ட ஈழத் தமிழர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த இனப்படுகொலை குறித்து ஐக்கிய நாடுகள் சபையில் தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் ஈழத் தமிழர்களுக்கான உரிமைகள் குறித்து உலக நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் இன அழைப்பு நினைவு நாளை முன்னிட்டு ஈழத்தமிழர் இனப்படுகொலையில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் புதுச்சேரியில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற அமைதி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் தலைமை ஏற்று நடத்தினார். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகில் தொடங்கிய இந்த அமைப்பு பேரணி அண்ணா சாலை, ராஜா தியேட்டர் சிக்னல், நேரு வீதி வழியாக மிஷன் வீதியில் உள்ள மாதா கோவில் எதிரில் நிறைவடைந்தது. இதில் லட்சிய ஜனநாயக கட்சியினரும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். மேலும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் பேரணியில் பங்கேற்றனர். பின்னர் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி இலங்கையில் நடைபெற்ற போரின் பொழுது உயிரிழந்த ஈழத் தமிழர்களுக்கு ஜோ சார்லஸ் மார்டின் தலைமையில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் தமிழின அழிப்பை நினைவு கூறும் வகையில் பல கருப்பு கொடிகள் மற்றும் பாதகைகளுடன் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜோ சார்லஸ் மார்டின், மே 18 என்பது நமது தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் உயிரிழந்த துயர நாடாகும். இந்த வரலாறு தற்போதைய இளைய தலைமுறைக்கு தெரிய வேண்டிய அவசியம். அதற்காகவே இந்த அமைதி ஊர்வலமும் அஞ்சலி நிகழ்வும் நடத்தப்பட்டது என்று தெரிவித்தார். மேலும் இலங்கையில் நடைபெற்ற போரின் போது 1,50,000க்கும் மேற்பட்ட ஈழத் தமிழர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த இனப்படுகொலை குறித்த ஐக்கிய நாடுகள் சபையில் தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன.
ஈழத் தமிழர்களுக்கான உரிமைகள் குறித்த உலக நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர் பதவி தொடர்பாக செய்தியாளர்களை எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், அமைச்சர் பதவி கேட்டு வலியுறுத்தியுள்ளோம். அது கிடைத்தால் இறைவன் கொடுத்த வாய்ப்பு என ஏற்றுக்கொள்வோம். கிடைக்காவிட்டாலும் அதற்காக வருத்தப்பட மாட்டோம். நாங்கள் மக்களுக்காக பணியாற்ற வந்தவர்கள். தொடர்ந்து மக்களுக்கான சேவைகள் செய்து வருவோம் என்றார். காமராஜர் நகர் தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் குறித்து பேசிய அவர், அண்மையில் பெய்த கனமழையின் போது தேங்கி நின்ற மழைநீரை JCB இயந்திரங்கள் மற்றும் மின் மோட்டார் உதவியுடன் உடனுக்குடன் வெளியேற்றினோம். தொடர்ந்து கால்வாய்களை தூர்வாரி மழைநீர் தேங்காத சூழலை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று கூறினர். மேலும் பிளாஸ்டிக் கழிவுகள் மழைநீர் வடிகால்களை அடைத்து நீர் தேங்குவதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. பொதுமக்களும் பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு பிளாஸ்டிக் கழிவுகளை வாய்க்கால் மற்றும் நீர்நிலைகளில் கொட்டாமல் இருக்க வேண்டும். மக்கள் மற்றும் நிர்வாகம் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே நிலையான மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். உளையன்பேட்டை தொகுதியின் அடிப்படையில் வசதிகள் குறித்து உள்ளாட்சித்துறை இயக்குநர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆலோசனை நடத்தினர். புதுவை உளையன்பேட்டை தொகுதியில் நகராட்சி மூலம் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆகாஷை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். புதிய பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் உட்கார சரியான நாற்காலிகள் இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை. இவற்றை மேம்படுத்த வேண்டும். அண்ணா திடல் விளையாட்டு மைதானத்தை சுற்றியுள்ள கடைகளை திறக்க வேண்டும். குபேர் அங்காடி நவீனப்படுத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு பிரச்சனைகளை குறித்து ஆலோசனை நடத்தினர். கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள், நேர்முக உதவியாளர் சாய்நாதன், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு, நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட தேவி ஸ்ரீ அரிசி கடையை என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட தேவி ஸ்ரீ அரிசி கடையின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி ரிப்பன் வெட்டி கடையை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இந்த விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அவர் இனிப்புகளை வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் கடையின் உரிமையாளர் வெண்ணிலா மற்றும் அவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டு அனைவரையும் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். திறப்பு விழாவை முன்னிட்டு சலுகை விலையில் அரிசி விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அமைச்சர் பதவி வழங்குவதற்காக ரூபாய் 100 கோடி வரை குதிரை பேரம் நடைபெறுவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக சம்பந்தப்பட்டவர்களின் பெயர்களை தெரிவிக்குமாறு முதலமைச்சர் ரங்கசாமி சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் பதவி பெறுவதற்காக ரூபாய் 100 கோடி மதிப்பிலான குதிரை பேரம் நடைபெறுகிறது என்ற விவரம் எனக்கு தெரியாது. அப்படி யார் பேரத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பதை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவிக்க வேண்டும். அவர் ஆதாரங்களுடன் தகவல் அளித்தால் அது குறித்து உரிய விசாரணைக்கு உத்தரவிடலாம் என்று தெரிவித்தார். முன்னதாக அமைச்சர் பதவியினை நிரப்புவதில் தாமதம் ஏற்படுவதற்கு பின்னால் பெரிய அளவிலான பணப்பேரம் நடைபெறுவதாகவும் அது ரூபாய் 100 கோடியிலிருந்து 150 கோடி வரை உயரும் நிலை உள்ளதாகவும் நாராயணசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டு புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து தனது தொகுதி மாற்றம் தொடர்பாக விளக்கம் அளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, தட்டாஞ்சாவடி எப்போதுமே என்னுடைய சொந்த தொகுதியாகும். அந்த தொகுதி மக்களுடன் எனக்கு நீண்ட கால நெருக்கம் உள்ளது. எந்த நேரத்திலும் மக்கள் என்னை நேரில் சந்திக்கக்கூடிய சூழல் அங்கு உள்ளது என்றார். மேலும் மங்களம் தொகுதி எனக்கு புதிய தொகுதியாக இருந்தாலும் அங்குள்ள மக்கள் நான் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். அதனால் மங்களம் தொகுதியில் தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட வேண்டும் என்பதே எனது எண்ணமாக உள்ளது என்று கூறினார். தட்டாஞ்சாவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான காரணத்தையும் விளக்கிய அவர், தட்டாஞ்சாவடி தொகுதியின் வளர்ச்சியில் நான் தொடர்ந்து கவனம் செலுத்த முடியும். அந்த தொகுதி மக்கள் என்னுடன் நெருக்கமாக இருப்பதால் அவர்களது தேவைகள் எப்போதும் எனக்கு தெரியும். அதனால் தான் அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளேன் என்று தெரிவித்தார். முதலமைச்சரின் இந்த விளக்கம் புதுச்சேரி அரசியல் நிலவி வரும் அமைச்சரவை பதவி தொடர்பான சர்ச்சைக்கு மேலும் முக்கியத்துவம் அளித்துள்ளது.
புதுச்சேரியில் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். தொடர்ந்து அதிகரித்து வரும் எரிபொருள் விலை உயர்வு பொதுமக்களின் அன்றாட செலவினங்களை மேலும் அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் சூழலை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதன் தாக்கமாக இந்தியாவிலும் பெட்ரோல் டீசல் விலைகள் படிப்படியாக உயர்ந்து வருகின்றன. கடந்த 15ஆம் தேதி எரிபொருள் விலை உயர்த்தப்பட்ட நிலையில் அதற்கு ஒரு வாரம் கூட ஆகாமல் மீண்டும் விலை உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் நேற்று லிட்டருக்கு ரூபாய் 99.25க்கு விற்பனை செய்யப்பட்ட பெட்ரோல் இன்று ரூபாய் 0.87 உயர்த்தப்பட்டு ரூபாய் 100.12 விற்பனை செய்யப்படுகிறது. இதன் மூலம் புதுச்சேரியில் பெட்ரோல் விலை மீண்டும் ரூபாய் 100 கடந்துள்ளது. அதேபோல் நேற்று ரூபாய் 89.39க்கு விற்பனையான டீசல் இன்று ரூபாய் 0.88 உயர்த்தப்பட்டு ரூபாய் 90.27 ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து உயர்ந்து வரும் டீசல் விலை காரணமாக சரக்கு வாகனங்கள், பேருந்துகள் மற்றும் வர்த்தக போக்குவரத்து துறைகளில் கூடுதல் செலவினம் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்த திடீர் விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்த்தப்படும் என்ற அச்சம் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. குறிப்பாக காய்கறி, மளிகை பொருட்கள் மற்றும் கட்டுமான பொருட்களின் போக்குவரத்து செலவு அதிகரிப்பதால் அதன் தாக்கம் நேரடியாக மக்களின் வாழ்க்கை செலவில் பிரதிபலிக்கும் என வணிகர்கள் தெரிவிக்கின்றனர். பெட்ரோல், டீசல் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பொதுமக்கள் சுமையை குறைக்கும் வகையில் வரி சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழ் இனப்படுகொலையில் உயிரிழந்த தமிழர்களை நினைவு கூறும் வகையில் 6ஆம் திணை மக்கள் இயக்கம் சார்பில் நினைவு அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அருகே 10 கொண்ட சந்திப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் உயிரிழந்த தமிழ் உறவுகளுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டதுடன் மௌன அஞ்சலியும் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் மாநில தலைவர் ஜெகதீசன் என்கிற முத்து கலந்து கொண்டு ஈழத்தமிழர் இனப்படுகொலையை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியதுடன் தமிழர் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் குறித்து உரையாற்றினார். மேலும் உலக நாடுகள் இன அழிப்பு சம்பவங்களுக்கு எதிராக உறுதியான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மக்கள் வாழ்வுரிமை இயக்க மாநில செயலாளர் ஜெகநாதன் ஈழத் தமிழர்களின் உரிமைகள் மற்றும் தமிழர் ஒற்றுமையின் அவசியம் குறித்து பேசினார். இன அழிப்புக்கு எதிராக உள்ள தமிழர்கள் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்க வேண்டிய தேவை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த அஞ்சலி நிகழ்வில் 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் மாநில முதன்மை செயலாளர் பழனி, சட்ட ஆலோசகர் வேல்முருகன், துணை தலைவர் கல்யாண முருகன், துணை செயலாளர் எழுமலை, பொருளாளர் நாகரத்தினம், துணை பொருளாளர் வெங்கடாச்சலபதி, யூனியன் தொகுதி செயலாளர் குணசேகரன், மாநில இளைஞர் அணி தலைவர் தினேஷ் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் மகளிர் அணி சார்பில் சுந்தரி மற்றும் ராஜஸ்ரீ தலைமையில் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாநில செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான தோழர் தமிழ் மன்னன் மேற்கொண்டிருந்தார். முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அனுசரிப்பின் மூலம் உயிரிழந்த ஈழத் தமிழர்களின் தியாகத்தை மறக்க முடியாது என்றும் அவர்களின் நினைவுகள் என்றும் நிலைத்திருக்கும் என்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். அரியாங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. அதனை முன்னிட்டு காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னிலைகள் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரம்மன் சதுக்கம் அருகே பொதுமக்கள் அனைவருக்கும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விருங்கம்பாக்கம், ஆர்கே நகர், தேங்காய் திட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் எழுந்தருளியுள்ள மணக்கோல விநாயகர் ஆலயத்தின் 42ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா சிறப்பு பூஜையின் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார்.
அரியாங்குப்பம் சுப்பராயப்பிள்ளை வீதியில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்கிற மணக்கோல விநாயகர் ஆலயத்தில் 42ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நேற்று நடைபெற்றது. இதில் காலை மூலவர் விநாயகர் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர்கள், ஊர் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விளையூர் மணவெளி திருவேணி நகர் ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலய 3ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா சிறப்பு பூஜைகளுடன் சுவாமி வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி வெளியனூர் மணவெளி திருவேணி நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தின் 3ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதில் 9ஆம் நாளான நேற்று காலை பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், விபூதி உள்ளிட்ட திரவியங்களால் ஆன பஞ்சமூர்த்தி அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் வில்வ அர்ச்சனைகளுடன் சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் மோகன், ஐயர், விஜய சர்மா, ரஜினிகாந்த் குடும்பத்தினர் மற்றும் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள், பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். தற்காலிக சபாநாயகராக பதவியேற்ற அன்பழகனுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தற்காலிக சபாநாயகர் உறுதிமொழி ஏற்பு விழா மக்கள் மாளிகையில் நடைபெற்றன. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் தற்காலிக சபாநாயகராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனுக்கு உறுதிமொழி செய்து வைத்தார். தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் தற்காலிக சபாநாயகர் அன்பழகனுக்கு பொன்னாடை மற்றும் பூங்குத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் தொகுதி ஏனாம் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆகியோரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.